கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 29/4/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு வழி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்ப நாசமோச விலைக்கு நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. உடைய அன்பின் கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக. நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்யட்டும். சகல விதமான நன்மையும் இவருடைய வாழ்க்கையில தாங்கப்பா. தானியேல் 9:10 படி எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, இரக்கத்தையும் மன்னிப்பையும் தருகிற தேவன் எங்களோடு இந்த அற்புதத்தை செய்யுங்க. நன்மையானது எப்போதும் உண்டாகும்படி செய்யுங்க ஆண்டவரே. அப்ப இவருடைய வாழ்க்கையில உயர்வை கொடுங்க. சகல ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலே அப்போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 29/4/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மையை பார்க்கும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்ப நாசமோச விலைக்கு தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய கிருபையானது தேசத்துல உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.